ஹாய் வணக்கம் மக்களே, நாங்கள் சுதா. எஸ்எஸ்சி ஜிடி வீடியோஸ் போடும்போது ரிப்பீட்டடாக கீழே வந்து ஒரு கமெண்ட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அக்கா, கண்ணாடி போட்டிருந்தா வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியுமா, இல்லை கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வேலைக்கு எதாவது அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பாங்க. கண்ணில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெடிக்கலாக அன்ஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் பர்சனலாக இந்த கொஸ்டின் எனக்குமே ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த மெடிக்கல் அட்டன் பண்ணும்போது ஐயில் வந்து அன்ஃபிட் ஆயிருந்தேன். மெடிக்கலாக அன்ஃபிட் ஐயினால் வந்து கண்ணுனால அன்ஃபிட் ஆகி அதுக்கப்புறம் ரீமெடிக்கலில் தான் வந்து நான் பாஸ் ஆகி இந்த வேலைக்கு வந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எனக்கு வந்து மெடிக்கல் சென்னை ஆவடியில் நடந்தது. நான் வந்து கண்ணில் வந்து ஐ ப்ராப்ளம் 6/9 இருந்ததுனால அன்ஃபிட் ஆகிட்டேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் கால்ஃபர் பண்ணுவேன் நாங்கள் ரீமெடிக்கலுக்கு. ஆனால் எனக்கு வந்து லாக்டவுன் இருந்ததுனால ரொம்ப லேட்டாகவே கூப்பிட்டாங்க. ஜனவரியில் வந்து மெடிக்கல் இருந்துச்சு, அக்டோபரில் ரீமெடிக்கல் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. 6/9 தான் இருந்தது. ஸோ எக்ஸசைஸ் மூலமாகவே வந்து அந்த ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனால் 6/12 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் லேசர் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் வந்து அது வந்து க்யூர் ஆகும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து டைம் இருந்துச்சு 2-3 மந்த்ஸ் அந்த மாதிரிலாம். ஆனால் இப்போ வந்து 3-4 டேஸ்லேயே வந்து இல்லை வித்தின் வீக்குள்ளே வந்து உங்களுக்கு ரீமெடிக்கல் இருக்கிறதுனால இந்த கண்ணு பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து க்யூர் பண்ண முடியாது. அதெல்லாம் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே வந்து நீங்கள் லேசர் சர்ஜரி இப்போ உங்களுக்கு 6/9 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து நல்ல ஃபுட் இன்டேக் அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது அது க்யூர் ஆயிரும். ஆனால் 6/12 இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது நீங்கள் லேசர் சர்ஜரி பண்ணாதான் சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு பாசிபிளாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்க, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு போயே ஆகணும், இந்த வேலை தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் லேசர் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். 6/12 இருந்தால் கண்டிப்பாக லேசர் பண்ணுங்க, என்னோட சஜஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எஸ்எஸ்சி ஜிடி சிபிஓ ரிலேட்டட் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். until then bye.